வேலைக்கு போகிறவங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் லஞ்சுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறதுன்னு ஒரு யோசனையாக இருக்குங்களா? அப்போ டக்குன்னு இந்த ரைஸை செஞ்சு கொடுங்க. இதுக்கு சைடிஷே தேவையில்லை. அந்தளவுக்கு இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரைஸ் நம்ம எப்படி செய்யணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்கணும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக்ஸி ஜாரில் 5 பல்லு பூண்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறங்காட்டி நான் 6 எடுத்துருக்கேன். பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் நீங்கள் 5 எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா. இப்போ குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானு 1/4 டீஸ்பூன் கடுகு பொரியும் போது இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பத அளவுக்கு வதங்கி வரும்போது இது கூட பார்த்திங்கன்னா குருமிளகு, ஜீரகம், வரமிளகா, பூண்டு அரைச்சி வச்சுருக்கு இல்லையா, அந்த விழுதை ரசிக்கலாம். அதுக்கு லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். மசாலாக்கு ஃபஸ்ட் வாசம் போகிற அளவுக்கு நான் நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு கேப்சிகம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் பாருங்கள் வதக்கிட்டு இருக்கேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு மஞ்சள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன். ஏற்கனவே 2 வரமிளகா போட்டிருக்கோம், குருமிளகும் சேர்த்துருக்கோம். அதனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள் கேப்சிகம்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் வடித்த சாதம் 1 கப் அளவுக்கு அதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். சாதம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் புளிப்பு சுவைக்காக 1/2 லெமன் எடுத்துருக்கேன். அதில் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி வச்சுக்கிற கொத்தமல்லி தழை இலைகளில் சேர்த்திடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. லெமனும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். லஞ்சுக்கு நீ என்ன செஞ்சு கொடுக்கணும்னு கவலையவே விட்டுருங்க. இதை போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.